எங்கடி அவன்? எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுருங்க ப்ளீஸ். என் பணம் எங்க இருக்குன்னு சொல்லு, விட்டுற. எனக்கு எதுவுமே தெரியாது. அண்ணே, விஜய் அவன் ஃப்ரெண்டோட தானே இருக்கான். அவன் நம்பர் என்கிட்ட இருக்குண்ணே. இந்த ஃபோனை மிரட்டி வாங்கிட்டேன். அந்த ஃபோன் நம்பரை சொல்கிறேன். 9840 32100 32100. ஹலோ டேய் பொறம்போக்கு, எங்கடா அவன்? விஜய் போன்ரா. ஹலோ, ஓடுறியா? என் பணத்தோட ஓடுறியா? ஓடு. ஆனா உன்னை தேடி ஓடி வந்தவன் இப்ப எங்கிட்ட இருக்கா. அவளை ஒண்ணும் பண்ணிடாத. என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பணம் உங்ககிட்ட இருக்க? 5 மணிக்குள்ள என் பணம் என்கிட்ட வந்து சேரலன்னு வச்சுக்க, உன் மது பொதுவாயிடுவான். பர்மா, என்ன மச்சான் சொல்றான்? 5 மணிக்குள்ள பணத்தோட வரணும், இல்ல மது ஏதோ பண்ணிடுறேன்னு சொல்றாடா. மொபைல் டிராக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த போனை வேற யாராவது எடுத்தாக்கா எந்த சிம் போட்டாலும் அந்த 2 பேருக்கு மெசேஜ் போயிடும். மச்சான் உன் போன் என்னாச்சு? அதே அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்கடா. அந்த போன்ல யாரோ புது சிம் போட்டுறாங்க. மெசேஜ் வந்திருக்குடா. இங்க கூட மச்சான், இந்த நம்பரோட அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டா அவங்க புடிச்சலடா. யாரு? சாந்தி அக்கா வீடா? ஆமா. ஒரு நிமிஷம் வாங்க. யார் நீ? அண்ணா பணம் கொடுத்து விட்டுருக்காரு. எந்த அண்ணன்? ஏய் பட. அப்புறம் சொல்றாங்கல பணம் கொடுத்து விட்டாங்க. கதவு முறா. என் பணம் எங்க இருக்கு? எந்த பணம்? எனக்கு எதுவும் தெரியாது. காலை நீ தான் போலீஸ் ஸ்டேஷன் போய் என் பணத்தை எடுத்த. என் பணம் எங்க? எனக்கு தெரியாது. உங்களை எடுத்து பாக்குறேன். அண்ணா நான் பார்க்க மாட்டேன். யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? நான் கை வைக்கணும்னு நினைச்சேனா பொம்பளையான் மட்டும் தான் பார்ப்பேன், வேற எதையும் பார்க்க மாட்டேன். சொல்லுடி, என் பணம் எங்க இருக்கு சொல்லுடி. பணம் எங்க இருக்கு சொல்ல போறியா இல்லையா? சொல்றே சொல்றே. யாரு? பார்த்திபன் கிட்ட இருக்கு. பார்த்திபனா? யார் அவன்? அவன் கைக்கு இப்படி பணம் போச்சு? பார்த்திபனுக்கும் வர்மாவுக்கும் 15 வருஷம் பாங்க. வர்மாவை பழி வாங்கதான் உங்ககிட்ட இருந்து பணத்தை அடிச்சோம். இப்ப பணம் பார்த்திபன் கிட்ட இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல திரும்பவும் பார்த்திபனை சாந்தினி பார்க்க வருவோம். இப்போ உயிரோட இருக்கா? பார்த்திபன் இருக்கா? எனக்கு தெரியாதுடா. உங்க பிரச்சனை கேட்டா ஏன் மக்கள் வர்றீங்க? உன் தலையத்துடா. விஜய் வந்துடா. சீக்கிரம் ஓடிடா. சீக்கிரம். என்னடாச்சு? ஸ்டார்ட் ஆகலாம் மச்சான். சீக்கிரம்
எப்படி உயிரோட? அதுவும் பார்த்தி இடத்துல என்ன ஏன் நடக்குது? திரும்ப அன்னைக்கே போட்டாச்சு பர்மா. அப்ப இவன் யாரு? தெரியல பர்மா, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல. புரிய வைக்கிற. ஏய் சொல்றா, என் பணம் எங்க? இப்ப மட்டும் உண்மையை சொன்னா விட்டுறா போற. சொல்ல முடியாது போற. நீ சொல்லலனாலும் போட தாண்ட செய்வ. பர்மா, என்ன இது பர்மா? நான் உனக்கு துரோகம் பண்ணவனா? நான் போடுறேன்னு சொன்னவன் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கான். நீ வேலைக்கு கொண்டு வந்தவன் பணத்தோட ஓடிட்டான். உனக்கு எல்லாம் தெரியும். சொல்லு. பர்மா, எனக்கு எதுவுமே தெரியாது, சத்தியமா தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்பு பர்மா. மணி என்னாச்சு? 5 ஆயிடுச்சுடா. போன கூட இதா. நடிக்காதடா. படிச்சவன் நடிக்கிறது எனக்கு பிடிக்காது. பர்மா, சொல்லு, உனக்கு எல்லாம் தெரியும். சொல்லு. வர்மா, சொல்லு. பணம் என்கிட்ட தான் இருக்கு. மது எதுவும் பண்ணிடாத, உன் பணத்தை நான் கொடுத்துறேன். நீ எங்க இருக்க? வேலைச்சேரில் புதுசா கட்டிருக்க மாலுக்கு மதுவோட வா, உன் பணத்தை உன்கிட்ட கொடுத்துறேன். இன்னும் நீ என்ன ஏமாத்த நினைச்ச? பணம் வேணும்னா நீ என்ன நம்பித்தாகணும். மதுவோட வா. ஜி பணமே இல்ல, பர்மா வர சொல்ற. எனக்கு வேற வழி தெரியலடா. மது எப்படியா காப்பாத்தி ஆகணும். அது சரி, பணத்துக்கு இப்ப என்ன பண்ணுவ? ஏய், பர்மாக்கு பணம் வேணும். நான் சொல்றதை நம்பி கண்டிப்பா மாலுக்கு மதுவோட வருவான். அங்க போய் என்ன நடந்தோ பாத்துக்கலாம். பர்மா, எனக்கு தெரியாம ஒருத்தன் விளையாண்டுக்கிட்டு காட்டுது, இப்ப அது நம்புறியா? அவனுக்கு எந்த காலத்துல துரோகம் செய்ய நினைச்சது கிடையாது பர்மா. இப்ப அது நம்பப்பா. நம்ப மாட்டேன். என் கைக்கு பணம் வந்து சேர்ற வரைக்கும் உன் உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. வண்டியடா. உடனே போய் நம்ம ஜாதகத்தை பார்க்கணும். பார்த்திபன் பர்மாவோட மோதிரத்துக்கு பார்த்திபன் தான் சரியான ஆளு. இவங்க 2 பேரையும் மோத விட்டா எப்படியாவது மதுவை காப்பாத்திடலாம். டேய் மாசி, இங்க இருக்க? உன் மாசி குடிக்காமலே உருண்டுட்டு இருக்கிறா. ஏய் யாரா நீ? யாரும் தெரியாம விளையாடுது. நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? என் வாழ்க்கையில விளையாடுதான் நீ. நீ என்கிட்ட இருந்து அடிச்ச பணம் இப்ப என்கிட்ட தான் இருக்கு. ஆனா 6 மணிக்கு அது பர்மா கைக்கு போயிடும். ஏய், பர்மா கைக்கு பணம் போச்சு, உன் உசுறு போயிடும். பணம் போகாட்டி என் உசுறு போயிடும் எனக்கு தெரியும். எனக்கு என் உசுரோட என் மதுவோட உசுறு தான் முக்கியம். பர்மா கையில பணத்தை கொடுக்க தான் போறேன். முடிஞ்சா 6 மணிக்குள்ள வேலைச்சேரில் புதுசா கட்டிட்டு இருக்க மாலுக்கு வந்து தடுத்துக்கோ. பணமே இல்லாம 2 பேரும் சொல்லிட்டேன். ஜி பயமா இருக்குடா. பயந்துட்டே இருந்த வேலைக்கு குமாரு. நம்ம கிட்ட பணம் இல்ல. ஆனா மது எப்படியா காப்பாத்திடும்? ஏதாவது பண்ணி எப்படியா காப்பாத்துவோம்? டேய், மச்சி கீழ இருடா. என்னடா மாலுக்கு நான் மட்டும் தனியா போறேன். தனியாவா? ஆமாடா, நீ சீனு மனவை கூப்பிட்டுட்டு போஸ்ட் எடுத்துட்டு மாலுக்கு வா. நான் அங்க இருக்கேன். டேங்க ஃபில் பண்ணு. சரிண்ணே. ஹலோ, உத்தமன் தாப்பா பேசுறேன். ஏய்யா, லோனை பத்தி பேசாதீங்கய்யா. போனை வையா. போன் அடிக்கடி Yo, lawyer. தம்பி, என்னையா பண்ணிட்டு இருக்க? பெர்சனல் லோன் சாங்ஷன் ஆயிருக்குன்னு யோ, சொல்றாங்க. முதல்ல இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல உயிரோட இருக்கியெல்லாம் பாரு. வண்டியில இரு. வையா போனேன்.